நியூ இயர் நியூ பிகினிங்ஸ் டே 2. இந்த நியூ இயரில் நான் எடுத்த சபதம் உங்களை சந்திக்காமல் இரவு தூங்குறது இல்லைன்னு. அதோட 2வது நாள் இன்று. இன்றைக்கி நான் என்ன உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஏக் பூந்த் அப்படிங்கிற ஒரு கவிதையை பற்றி. அது எழுதினவர் யாருன்னு பார்த்தோன்னா அயோத்திய சிங் உபாத்யாய். அந்த கவிதையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேகக்கூட்டங்கள்ல இருந்து ஒரு சின்ன மலைத்துளி வெளியே வந்ததாம். வெளியே வந்த அந்த மலைத்துளி கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கையிலேயே அது யோசிக்க ஆரம்பிச்சதான். நான் என்னோடய விதி என்னன்னு எனக்கு தெரியல, நான் என்ன ஆக போகிறேன்னு எனக்கு புரியல, கடவுளே நீயே அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கடவுளை பார்த்து அந்த துளி கேட்டதான். நான் இந்த மண்ணோட மண்ணாக விழுந்து கரைஞ்சி போயிடுவேன்னு நினச்சிச்சான், இல்லை காற்றோட காற்றா போயிடுவேன்னு நினச்சான், இல்லைன்னா ஒரு எரியிற நெருப்பில் விழுந்து நான் வெந்துருவேனோ அப்படின்னு நினச்சிச்சான். ஒருவேளை அந்த மலைத்துளி வேகமாக காற்றடிக்கும் போது நேராக ஒரு கடலுக்குள்ளே விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கடலில் அதோட நேரத்துக்குன்னு ஒரு சிப்பி வாய் திறந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சிப்பிக்குள்ளே இந்த மலைத்துளி போய் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? அந்த மலைத்துளி சிப்பிக்குள்ளே விழுந்து அது முத்தா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம மனிதர்களும் இதே மாதிரி தான். நாம் என்ன ஆக போகிறோம் ஏதாக போகிறோம்னு நினச்சி யோசனை பண்ணிக்கிட்டே நம்மளோட நேரத்தையும் பலவிதமான திறமைகளையும் நம்ம உள்ளுக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுட்ருக்கோம். அதை நம்ம வெளியே கொண்டு வந்தால் தான் அந்த மலைத்துளியை மாதிரியே நம்மளும் ஒரு ஒரு மகாத்மாவாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கவிதை எழுதின உபாத்யாய் நம்மக்கிட்ட சொல்கிறாரு. இதுதான் இந்த 2வது நாள் என்னுடைய உங்களுக்குமான சந்திப்பு. நாளை 3ஆம் நாள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.